விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல். கரூர் மற்றும் நாமக்கல் பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி வந்தடைந்த விஜய், அதாவது சுமார் 9:30 மணி அளவில் திருச்சி விமானம் வந்தடைந்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிறது. இன்னமும் அவர் நாமக்கல் சென்றடையவில்லை. வழி நெடுக்கலும் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக கூடி விஜயை வரவேற்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் விஜய்க்கு அவ்வளவு வரவேற்பு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் மக்கள் நின்று கொண்டு விஜய்க்கு பட்டாசு வெடித்தும் அதே போல ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் அவர்கள் வரவேற்பு கொடுக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னும் நாமக்கல்லில் அவர் உரையாற்றக்கூடிய பகுதிக்கு செல்வதற்கு சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட அவர் அந்த பகுதிக்கு சென்றடைவதற்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய வாகனம் தொண்டர்களுடைய அந்த ஆரவாரத்தில் மிதந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் நாமக்கல் மாவட்டத்திற்குள் அவர் உள்ளே வரக்கூடிய அந்த வழியில் அவருக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டது. மேலதாளங்கள் மூலக அவருக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவருக்கு அந்த வரவேற்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வருகிறார், எந்த வழியாக வருகிறார் என்பது ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருந்து வருகிறது. குறிப்பாக நேற்றைக்கு கூட சேலம் வழியாக நாமக்கல் வருவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதன் பிறகு பிரச்சார பயணம் திட்டம் மாற்றப்பட்டு திருச்சியிலிருந்து தற்போது நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நாமக்கல்லில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். விஜயுடைய வாகனம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் அந்த நாமக்கல்லில் கேஎஸ் தியேட்டர் அருகே உரையாற்ற இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக அந்த பகுதியில் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலையிலிருந்து தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் தற்பொழுது கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கிறார். கரூர் நாமக்கல் இந்த பகுதி என்பது கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு விஜய் வந்திருக்கிறார். அவர் என்ன பேச போகிறார், என்னென்ன கருத்துக்களை கூறப் போகிறார், அவருடைய யுக்திகள் என்ன, தேர்தல் பிரச்சாரத்தை அவர் எப்படி எடுத்துச் செல்ல போகிறார் என்பதெல்லாம் ஆவலோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாமக்கல்லில் சில நாட்களுக்கு முன்பு, அதாவது சில மாதங்களுக்கு முன்பு அந்த நடைபெற்ற அந்த கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக பேச இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. திருச்சியிலிருந்து விஜய் திருவானைக்காவல் வழியாக தற்பொழுது நாமக்கல் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் ஆரவாரத்தோடு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதே போல விஜயுடைய வாகனம் தற்பொழுது 3 மணி நேரத்தை கடந்து, அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே 3 மணி நேரத்தை கடந்து விஜய் வாகனம் தற்போது நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக அந்த பகுதியில் ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் அந்த பகுதிக்கு செல்வதற்கு இன்னும் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. விஜய்க்கு என்னதான் பாதுகாப்பு வாகனங்கள் எல்லாம் போடப்பட்டு அவருடைய வாகனம் சென்று கொண்டிருந்தாலும் சரி, ரசிகர்கள், ஏராளமான ரசிகர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் அவரை பின்தொடர்கிறார்கள். விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். விஜய்க்கு பரிசுகள் கொடுக்கிறார்கள், புத்தகங்கள் கொடுக்கிறார்கள், மாலை அணிவிக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் முடித்துக் கொண்டு அவர் இங்கிருந்து நாமக்கல் செல்வதற்கு பல மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இன்னும் 1 மணி நேரம் என்று ஒரு தோராயமாக நாம் சொல்லக்கூடிய நிலையில் அதை தாண்டிய நேரம் ஆனாலும் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ரசிகர்கள் விஜயுடைய வாகனம் செல்வதற்கு அவர் அந்த பேருந்து அருகே அவர்கள் செல்கிறார்கள். விஜய் எப்படியாவது கண்டுவிட வேண்டும், அவருக்கு கை கொடுக்க வேண்டும், ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும், அவருடன் பேச வேண்டும் என்ற ஆவலில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது சரியாக பார்த்தவர்கள் 12:40 மணி நேரம் ஆகிறது. அவர் இன்னமும் அந்த பகுதிக்கு சென்றடையவில்லை. காலையிலே குறிப்பிட்டிருந்தார்கள் 8:30 மணி அளவில் அவர் நாமக்கல் சென்றடைவார், அங்கு அவர் உடனடியாக பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது 1 மணி ஆகப் போகிறது. இன்னமும் அவர் நாமக்கல் சென்றடையவில்லை. அவருடைய வாகனம் என்பது தற்போதுதான் அந்த பகுதிக்கு மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ரசிகர்களும் விஜயை பின்தொடர்ந்தே செல்கிறார்கள். அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் தற்போது பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.